அந்த வசனத்தில் விசுவாசம் என்னும் சக்தி இருக்குது, உருவாக்கக்கூடிய சக்தி, ஒழுங்கின்மை வெறுமையெல்லாம் மாற்றி தரக்கூடிய சக்தி எதுக்குள்ளே இருக்குது? அந்த வசனத்துக்குள்ளே இருக்குது பாருங்க. அதை போட்டு ஃபெய்த்தோடு மிக்ஸ் பண்ணலன்னா, அதை போட்டு சரியாக கலக்கலைன்னா, நம்முடைய வாயில் போட்டு அதை சொல்லி நம்முடைய இருதயத்துக்குள்ளே இறக்கலைன்னா அது பிரயோஜனமே அற்றதாக ஆய்விடுகிறது. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கும் பாலனே, இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே, நீரேயம் நம்பிக்கை. இஸ்ரவேலுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கும் பாலனே, இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே, நீரேயம் நம்பிக்கை. சத்துருவின் பயத்தை முற்றும் நீக்கவே, சமாதான வழி காட்டிடவே, தூய்மையோடும் நீதியோடும் வாழ வழி காட்ட பிறந்தவரே, தூய்மையோடும் நீதியோடும் வாழ வழி காட்ட பிறந்தவரே, பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கும் பாலனே, இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே, நீரேயம் நம்பிக்கை. இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே, நீரேயம் நம்பிக்கை. மீட்பரின் நல்லன்பினை ருசித்தவர்கள் சீயோனுக்கு மீண்டும் சென்றிடுவார். மேசியாவை மீட்பராக ஏற்று மகிழ்வனை துதி பாடுவர். மேசியாவை மீட்பராக ஏற்று மகிழ்வனை துதி பாடுவர். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கும் பாலனே, இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே, நீரேயம் நம்பிக்கை. இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே, நீரேயம் நம்பிக்கை, நீரேயம் நம்பிக்கை. போதகர் சாம்பி செல்லத்துறை நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழியர் பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜனவரி 12 அன்று ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். 30 லட்சம் பேர் சபையில் வசனத்தை கேட்டார்கள். பெஸ்ட்டு பாஸ்டர் மோசே. அந்த காலத்தில் அதை விட பெட்டர் பாஸ்டர் கிடையவே கிடையாது. ஆனால் கேட்ட வசனம் பிரயோஜனப்படவில்லை. அவர் மிஸ்டேக்கா? கிடையாது. ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணாரா? பிரசங்கம் பண்ணார். பாலந்தேன ஓடுற பிரதேசத்தை பற்றி நல்லா சொன்னார். 10 கற்பனை கொடுத்தாரா? கொடுத்தாரு இல்லையா? அட்டகாசம் பண்ணதெல்லாம் யார்? இவங்க தான். அவர் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டார். கர்த்தர் மேலே தப்பா? கிடையாது. அவர் எல்லாம் கொடுத்துட்டாரு. வசனத்தை கொடுத்துட்டாரு, ஆளை கொடுத்துட்டாரு, லீடரை கொடுத்துட்டாரு, பாஸ்டரை கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு, எல்லா வசதியும் கொடுத்துட்டாரு. டெய்லி மண்ணாவை வேற கொடுத்துட்டு இருக்கிறாரு. கேளுன்றாரு. கர்த்தர் மேலேயும் தப்பு இல்லை. யார் மேலே தப்பு? இவங்க மேலே தான் தப்பு. ஒரு லாபமும் இல்லை, எந்த லாபமும் கிடையாது. வாழ்க்கையில் எப்போவுமே நின்று கணக்கு போடணும் பாருங்கள். இத்தனை வருஷத்தில் எங்கே வந்திருக்கிறேன், எங்கே ஆரம்பித்தேன், நான் எங்கே வந்திருக்கிறேன், எப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன், எந்த நிலையில் இருந்தேன். கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்தேனே, கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தப்பு இருந்தால் என் மேலே தான் இருக்கணும், அவர் மேலே இருக்க முடியாது. நான் கரெக்டாக போயிட்டுருக்கிறேன்னா, நான் சரியாக வந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, எப்படி போயிட்டுருக்குது, எதை நான் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத கணக்கு எடுக்கணும் பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்தவ பிரசங்க சொல்கிறாரு என்கிட்ட, லாப நஷ்டம் பார்க்கக்கூடாது. அங்கே நான் பார்க்கணும். ஐயோ பார்க்குறேங்க, லாப நஷ்டம் பார்க்கணும். வாழ்க்கையில் லாப நஷ்டம் பார்க்கலன்னா தோற்றுருவோம் வாழ்க்கையில். அதனால தான் பாருங்கள், இந்த கடைக்காரங்கள்லாம் பாருங்கள், சாயந்தரம் அந்த முதலாளி போய் நின்று உட்காந்துட்டு ஒரு சின்ன சீட்டை வச்சுட்டு இப்படியே எண்ணிக்கிட்டே இருப்பார். கடை மூடிட்டு அவனும் போய்டும், இவர் கதையை சாத்திட்டு எண்ணிக்கிட்டே
இருப்பார். ஏன்னா லாபம் நஷ்டம் பார்த்துட்டு இருக்கிறார். எவ்வளோ விற்றுது, எவ்வளோ போச்சு, எவ்வளோ திருடினா எல்லாம் கண்டுபிடிக்கணுமே. இப்போது லாபமா நஷ்டமா, அப்பா டவுனா, மேலே வர்றோமா கீழே போகிறோமா தெரியணுமே. கணக்கு போட்டுட்டு இருக்கிறாரு. டெய்லி கரெக்டாக கணக்கு போட்டால் தான் ஓடும் வண்டி இல்லையா? லாபம் நஷ்டம் பார்க்கணும். அப்போ வாழ்க்கையில் லாபம் நஷ்டம் பார்க்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேனே, கர்த்தருடைய வசனத்தை கேட்குறேனே, வசனம் எனக்கு பிரசங்கிக்கப்படுறதே நான் சரியாக தான் கேட்குறேன்னா, அதன் மூலமாக லாபம் அடைகிறேன்னா, நான் பிரயோஜனப்படைகிறேன்னா. பிரயோஜனம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப டீசெண்டாக போயிடுச்சு. நான் ரொம்ப கொஞ்சம் கீழே இறங்கி வந்து யூஸ் பண்ணுறேன். லாபம் உண்டாயிருக்குதா அல்லது நஷ்டம்தானா? அப்போ நஷ்டம்னா வசனம் நஷ்டப்படுத்துறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, உங்களை நஷ்டமாக்குறதுக்காக வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வசனம், இருக்கிறத கெடுக்கிறதுக்காக வசனம், ஒன்றில் மாக்கிறதுக்காக வசனம். நான் சொல்கிறேன் இல்லை, வசனம்ங்கிறது உலகங்களை உண்டாக்கின வசனம். ஒண்ணுமில்லாத ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்த உலகத்தை அருமையை ஆக்கின வசனம் பாருங்க. உலகத்தை உண்டாக்கின வசனம். இப்பவும் வசனம் உண்டாக்குறதுக்கு கொடுக்கப்படுகிறது, ஆக்குவதற்கு கொடுக்கப்படுகிறது, மாற்றுவதற்கு கொடுக்கப்படுகிறது, கட்டுவதற்கு கொடுக்கப்படுகிறது, வளர்ப்பதற்கு கொடுக்கப்படுகிறது, வெற்றியை உண்டாக்குவதற்கு வசனம் கொடுக்கப்படுகிறது. இருக்கிறீங்களா? வசனத்தை பற்றி சந்தேகமே இருக்கக்கூடாது பாருங்க. வசனம் உங்களை அழிக்கிறதுக்கு கொடுக்கறது இல்லை, கெடுக்கிறதுக்கு கொடுக்கறது இல்லை. வசனம் உங்களை கட்டுவதற்கு. வசனத்தினால் எல்லாத்தையும் உண்டாக்கினார். எபிரேயர் 11:3 சொல்லுது, உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஆதியாகமம் 1 அதை காண்பிக்குது எப்படி உண்டாக்குனார்னு இல்லையா? வார்த்தையினால தான் உலகங்களை உண்டாக்குனார். எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, வார்த்தையினால் உலகத்தை தாங்குகிறார். வல்லமையுள்ள வார்த்தையினால் உலகத்தை தாங்குகிறார். அப்போ வசனம் எதுக்கு கொடுக்கப்படுது பாருங்க? உண்டாக்குறது கொடுக்கப்பட்டது, இருக்கிறதையெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுகிறதுக்கு, தாங்குகிறதுக்கு, அப்படியே வச்சிருக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் என்றால் கிரியை செய்யும்னா அது என்ன பண்ணும்? உண்டாக்கும். ஒழுங்கின்மை வெறுமை இருளெல்லாம் போக்கி நல்ல அருமையான ஒரு வாழ்க்கையை உண்டாக்கும். உண்டாக்குனதுமல்ல, அதை மெயின்டைன் பண்ணும். அந்த வாழ்க்கையை நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் அந்த வசனம் உதவியாக இருக்கும். இதுக்கு தான் வசனம் பாருங்க. அப்போ லாப நஷ்ட கணக்கு போடணும். நாம அப்பப்போ கவனிக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம என்ன சும்மா போயிட்டு வரோமா சபைக்கு? நாற்காலி சூடாக்கிட்டு வரதா நம்ம வேலை? ஹலோ, நாற்காலி சில்லுன்னு இருந்தால் பரவாயில்ல, சூடாகிறதுக்கு நம்ம வர்றதில்லை. நம்ம மாற்றப்படுவதற்காக வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இங்கே உள்ளத்தில் விசுவாசம் வரணும். வசனத்தை கேட்கணும். கேட்ட வசனத்தோடு விசுவாசத்தை கலக்கணும். வசனம் நமக்குள்ளே வேலை செய்யணும். உண்டாக்கக்கூடிய சக்தி அந்த வசனத்துக்குள்ளே வச்சுட்டார் கர்த்தர். வசனத்தில் வச்சு கொடுக்குறார். இந்த அப்படின்னு இதை போட்டு சில மாத்திரை மாதிரி பாருங்கள், இதை போட்டு தண்ணியில் போட்டோன்னா அது கரையும். அப்படியே கரைஞ்சி அதனுடைய சத்தெல்லாம் அப்படியே போய் அதில் இறங்கும். ஆகாரத்தில் போட்டு கலைஞ்சோன்னா அது போட்ட அந்த ஆகாரத்தோடு எல்லாம் போய் கலக்கும் இல்லையா? அது மாதிரி தான் இது போட்டு இது நமக்குடைய இருதயத்துக்குள்ளே போய் நம்முடைய வாயின் மூலமாக, நம்ம நாக்கின் மூலமாக அது சொல்லி உச்சரித்து நம்ம இருதயத்துக்குள்ளே போகும்போது அது நமக்குள்ளே விசுவாசம் என்னும் சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. வேலை செய்ய அது ஏதுவாக இருக்கிறது. அந்த வசனத்தில் விசுவாசம் என்னும் சக்தி இருக்குது. உருவாக்கக்கூடிய சக்தி, ஒழுங்கின்மை வெறுமையெல்லாம் மாற்றி தரக்கூடிய சக்தி எதுக்குள்ளே இருக்குது? அந்த வசனத்துக்குள்ளே இருக்குது பாருங்கள். அதை போட்டு ஃபெய்த்தோடு மிக்ஸ் பண்ணலன்னா, அதை போட்டு சரியாக கலக்கலைன்னா, நம்முடைய வாயில் போட்டு அதை சொல்லி நம்முடைய இருதயத்துக்குள்ளே இறக்கலைன்னா அது பிரயோஜனமே அற்றதாக ஆகிவிடுகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? வசனத்தில் எல்லாத்தையும் வல்லமையெல்லாம் வச்சுட்டாரு. உலகத்தை உண்டாக்குற வல்லமை, தாங்குகிற வல்லமை எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டாரு. அதை கொண்டு கொடுக்குறாரு. அந்த வசனத்தை கொடுக்குறாரு. அந்த வசனத்தை நம்ம கேட்டு அதை உள்ளத்தில் விசுவாசத்தில் நம்முடைய வாயினால் அதை அறிக்கை செய்து அதை உள்ளத்தில் இருதயத்தில் நம்ம இறக்க வேண்டும் இல்லையா? ஆனால் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா, என்னையா வசனத்தில் இருக்கிறத சொல்கிறீங்க? வசனம் சொல்லுது, என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் மைமின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு. ஆனால் எனக்கு அப்படி இல்லையே, வாழ்க்கையில் அப்படி இல்லையே. ஒரே கடனில் இல்லை இருக்கிறேன், பிரச்சனை இல்லை இருக்கிறேன், கையில் பைசா இல்லை. என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குறாருன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் அது உண்மை இல்லையே அப்படின்றாங்க. அப்போ கன்ஃபெஷன்னா, அறிக்கைனா பொய் ஆகிடுதுன்னு. அறிக்கை பொய் இல்லை. அறிக்கை என்பது வெறும் டிக்ஷனரியில் வாசித்து பாருங்கள். அறிக்கை என்னென்னு, கன்ஃபெஷன்னா என்னென்னு இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து வாசித்து பாருங்கள். சேயிங் த சேம் திங் ஆஸ், அதான் அறிக்கை. சேயிங் த சேம் திங் ஆஸ் காட் சேஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம அறிக்கைன்னு சொல்கிறோமா? அது எந்த அறிக்கையை சொல்கிறோம்?
saying the same thing as what? As God says. தேவன் சொன்ன அதே காரியத்தை நாம் திரும்பி சொல்கிறோம். தேவன் சொல்கிறது நாம் சொல்கிறோம்னா அது எப்படி பொய்யாகும்? தேவன் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் தேவன் உங்களுடைய குறைவுகளெல்லாம் தம்முடைய மகிமையை ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள்னு வசனம் சொல்லுது. அப்போ அது எப்படி பொய்யா இருக்க முடியும்? எது பொய் தெரியுமா? பொய்ங்கிறது வேற. பொய்ங்கிறது என்கிட்ட ஒன்று இல்லை, ஆனால் இல்லாதது இருக்கிறது போல சொல்லி உங்களை நம்ப வைக்கிறோம் பாருங்க, இருக்குதுன்னு சொல்லி, அதுதான் பொய். உங்களை நம்ப வைக்கிறதுக்காக இல்லாத ஒன்றை இருக்கிறது போல சொல்கிறோம் பாருங்க, அதுதான் பொய். அப்படி பொய் சொல்கிற ஆள் நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க நீங்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவம் அறிக்கை செய்யும்போது அப்படி பொய் சொல்லலை. ஒரு கிறிஸ்தவம் அறிக்கை செய்யும்போது நான் என் தேவன் என்னுடைய குறைகளெல்லாம் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தைப்படி நிறைவாக்குகிறார்னு சொல்லும்போது எல்லாருக்கும் கேட்குற அத்தனை பேருக்கும் தெளிவாக விளங்குது. என்ன விளங்குது? நான் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் வந்துருச்சாக்கம், எனக்கு கிடச்சிருச்சாக்கும் அப்படின்னு சொல்லலை. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது. கர்த்தர் இப்படி சொல்கிறாரு என்னுடைய தேவைகளை பற்றி. நான் இன்னைக்கு தேவையில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய தேவைகளை பற்றி கர்த்தர் இப்படி சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுது, அதனால இவன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான்றது எல்லாருக்கும் வழங்கும். யாராவது அதை பொய்ன்னு சொல்லுவாங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? இப்போ அறிக்கை என்கிறது ஒரு அற்புதமான ஒரு காரியம். அப்போ பாருங்க, விசுவாசம் இப்படி தான் வேலை செய்கிறது. வசனம் இருதயத்திலே விதைக்கப்படுகிறது. எப்படி விதைக்கப்படுகிறது? நாம் சொல்லி 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 தான் நாம் தான் விதைக்கிறோம். நாம் தான் அதை விதைக்கிறோம். நாம் அதை விதைக்கலைன்னா அது விதைக்கப்படாத இருதயத்தில். விதைக்கப்படவில்லை என்றால் விளைச்சல் ஒன்று உண்டாக முடியாது. இந்த விளைச்சலை பிளான் போட்டு விவசாயிங்க பாருங்கள் திட்டம் போட்டு செய்கிறாங்க. விவசாயிங்க பாருங்கள், அவங்களுடைய தேவைகளை பற்றி அவங்க திட்டமிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 10 ஏக்கர் நான் விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன், சாகுபடி பண்ணுறேன், ஆனால் இப்போ நான் 20 ஏக்கர் பண்ண போகிறேன், 25 ஏக்கர் பண்ண போகிறேன். ஏன்னா என்னுடைய தேவைகள் பெருசாக இருக்குது, நான் இன்னும் நல்லா சம்பாதிக்க விரும்புகிறேன், வீடு கட்ட விரும்புகிறேன், நான் அதை பண்ண விரும்புகிறேன், இதை பண்ண, அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ண போகிறேன், என்கிட்ட நிலம் இருக்குது, என்கிட்ட விதைக்க முடியும் எனக்கு, அதனால் நான் இவ்வளோ செய்யாம விட்டு இன்னும் செய்ய போகிறேன்னு சொல்லி பிளான் போட்டு பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வச்சா நாளைக்கு ஒன்றும் விளைஞ்சிடாதுன்னு. இதெல்லாம் லாங் டேர்ம் பிளான். பல மாதங்கள், பல வருஷங்கள், சில நேரத்தில் மரம்லாம் நட்டாங்கன்னா 3-4 வருஷம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது அதுலேருந்து பலன் உண்டாகிறதுக்காக. அதெல்லாம் அவங்களுக்கு விளங்குது பாருங்கள். அதனால் அவங்க வாழ்க்கையை ஒரு விதமாக பார்க்குறாங்க. அவங்க ஒரு லாங் டேர்ம் சென்ஸோடு பார்க்குறாங்க. பரவாயில்ல, நான் இன்றைக்கி விதைச்சேன்னா 4 வருஷத்தில் நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க அவங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் எப்படின்னா இந்த விவசாய கான்செப்டே கிடையாது பாருங்கள் கிறிஸ்தவங்கள்ட்ட. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இந்த பிரச்சனை, அங்கே போய் அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம், நாளைக்கு அந்த பிரச்சனைனா இங்கே ஒரு இவாஞ்சலிஸ்ட் வர்றாரு, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம். அவங்க என்னென்னா ஒரு மிரக்கல்லேருந்து இன்னொரு மிரக்கல், ஒரு அற்புதத்துலேருந்து இன்னொரு அற்புதத்துக்கு, ஒரு பிரச்சனையிலேருந்து இன்னொரு பிரச்சனைக்கு போயிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா, கோயிலில் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இருப்பாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை வந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. ஏன்னா அது பிரச்சனைக்கு ஏதாவது பதில் தேடணுமே போகிறாங்க. பிரச்சனை போயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்னென்னா அடுத்த தடவை பிரச்சனை வரும்போது போகலாம் கோயிலுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்படி பார்க்குறாங்க அவங்க. அது என்னென்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. சர்ச்சு பாஸ்டரு அல்லது ஒரு இவாஞ்சலிஸ்ட்னா தங்களுடைய ப்ராப்ளத்தை தீர்த்துக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழி மாதிரி நினைக்கிறாங்க. அங்கே போனால் ஒரு ஜெபம் பண்ணுவார், சரியாக போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சது, போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஒரு லாங் டேர்ம் ஸ்டெடி லைஃப். அது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். இது ஒரு வாழ்க்கை பயணம், வாழ்க்கை முறை. இது நீண்ட நாள் பயணம். இருக்கீங்களா? நீண்ட நாள் பயணம். அற்புதத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே நான் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணேன் இல்லையா? அற்புதங்கள், அற்புதம் நல்லது, அற்புதம் நிறைய பேருக்கு தேவை. சிலருக்கெல்லாம் நேற்றே தேவையாக இருந்தது, அப்படி இன்றைக்கி ஆல்ரெடி டூ லேட்டு. அதனால் அற்புதம் நிறைய பேருக்கு தேவைன்றது எனக்கு விளங்குது. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார்ன்றது எனக்கு விளங்குது. எனக்கே நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்கிறார். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த காலத்தில் ஒரு 50 பைசாவை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, அமெரிக்காவில் படிக்கிற காலங்களில் 50 சென்ட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான மைல் போயிருக்கிறேன். 1500 மைல் போயிட்டேன். இன்னொரு பையனோட சேர்ந்துக்கிட்டு, அவனை நம்பிக்கிட்டு. அங்கே போய் இறங்கணுன்னா அவங்க அம்மா கேட்குறாங்க, ஆமாம் வந்துட்டீங்க தம்பிகளா, எப்படி திரும்பி போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் நானே யோசிக்கிறேன், ஐயோ திரும்பி எப்படி போகிறதுன்னு. அது வரைக்கும் நானே யோசிக்கல பாருங்கள். 20 வயசில் அந்த யோசனைலாம் வராது போல இருக்குது.
இப்போலாம் ஒரு இடம் போகணுன்னா யோசிக்கிறோம் ரிட்டர்ன் டிக்கெட் எப்படின்னு. அப்போ நான் ரிட்டர்ன் டிக்கெட்டை பற்றி யோசிக்கல. கையில் 50 பைசா தான் இருக்குது. பெட்ரோல்லே அவன்கிட்டையும் ஒன்றும் காசு கிடையாது. அவனுக்கு இன்னொருத்தர் பெட்ரோல் போட்டு இன்னொரு இரவல் கார் அது. அங்கே போய் அந்த காரை கொடுத்துடணும். ஒரு அம்மாட்ட, வயசான அம்மாட்ட அந்த காரை கொடுக்கணும்னு சொல்லி எங்களை ஒரு ப்ரொஃபஸர் அனுப்புகிறாரு. நாங்கள் அவங்க இந்த பையனுடைய கிராண்ட்மா வீட்டில் போய் தங்குறோம். அங்கே போய் காரை கொடுத்தாச்சு. அந்த அம்மா கேட்குறாங்க, இந்த பையனுடைய அம்மா கேட்குறாங்க, எப்படி போவீங்க பொண்ணு? ஹலோ எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ தான் பகீர்னுச்சு எனக்கு. ஐயோ ஆண்டவரே எப்படி போவோம். கர்த்தர் அற்புதம் செஞ்சார். பிளேன் டிக்கெட் வாங்கிட்டு திருப்பி வந்தோம். அதனால் அற்புதம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ அந்த லெவலில் இல்லை. அந்த அற்புதத்திலேருந்து அற்புதம் போகிற லெவலில் இல்லை. அப்போ ஒரு புஸ்தகம் ஓரல் ராபர்ட்ஸ் புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டே இருப்பேன் பாருங்கள். மிரக்கிள்ஸ் எவ்ரிடேன்னு ஒரு புஸ்தகம். டெய்லி டிவோஷன் மாதிரி. அது டெய்லி அதை கரெக்டாக படிப்பேன். ரொம்ப ஆழமாக படிக்கிறது. ஏன்னா டெய்லி அன்றைக்கி மிரக்கிள் தேவை. துணி துவைக்கிறதுக்கு கூட காசு இருக்காது பாருங்கள். அதுக்குள்ள ஒரு அற்புதம் தேவை. அதனால் இதை படித்தா தான் நமக்கு ஏதாவது ஏறும்னு சொல்லிட்டு எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப ஆசையாக படிப்பேன் பாருங்கள். அதை திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருப்பேன். அதை இப்போ கூட ஒருத்தர் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ஆண்டவர் அப்போ நடந்த மாதிரி அற்புதம் இப்போ நடக்கலை. அப்போ தான் ஆண்டவர் சொல்ல, திருப்பி அந்த 50 சென்ட் லெவலுக்கு வரியா? சரிங்க. இப்போ நீ என்ன நிலையில் இருக்கிற? ஹலோ, இப்போ எந்த நிலையில் பார்க்குற? இப்போ ஆசீர்வாதம் என்கிற நிலையில் இருக்கிற. ஆசீர்வாதம் இருந்தால் அற்புதம் தேவைப்படாது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அற்புதத்தை பற்றி வாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஆதாமுக்கு தினந்தோறும் ஒரு அற்புதத்தை செய்தார், சாப்பாடு கொடுத்தாருன்னு. கிடையாது. வேண்டிய சாப்பாடெல்லாம் வச்சுட்டார். ஆயிரக்கணக்கான மரஞ்செடி கொடிகளை அங்கே வச்சுட்டார். அற்புதமே தேவையில்லை, ஏன்னா ஆசீர்வாதம் இருக்குது. ஹலோ, என்னை கொண்டு போய் எங்கேயாவது இயேசுவை அறியாத மக்கள், ரொம்ப தேவையில் இருக்கிற மக்கள், பிரச்சனையில் இருக்கிற மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள்கிட்ட விட்டிங்கன்னா அவங்க ஆயிரக்கணக்கான தேவையோடு வந்திருப்பாங்க. நிச்சயமாக அற்புதத்தை பிரசங்கம் பண்ணுவேன், அற்புதத்துக்காக ஜெயிப்பேன், ஆண்டவர் அற்புதத்தையும் செய்யலாம் இல்லையா? நான் எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதே ஆட்கள் சர்ச்சுக்குள்ளே வந்தாங்கன்னா அற்புதத்தை பற்றி பேச மாட்டேன், ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசுவேன். ஏன்னா இப்போ பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள்லாம் அற்புதத்துக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. வெறும் அற்புதம் தான் வேணும்னா நீங்கள் தப்பான ஒரு அணுகுமுறை உடையவர்களாக இருக்கிறீங்க. வெறும் அற்புதம் இல்லை உங்களுக்கு தேவையானது, ஆசீர்வாதம். ஏனென்றால் அற்புதம், ஆசீர்வாதம் இருந்தால் அற்புதம் தேவைப்படாது. அற்புதத்தை காட்டிலும் பெரியது ஆசீர்வாதம். அப்போ இது பெரிய வாழ்க்கை முறை பாருங்கள், விசுவாசங்கிறது. அப்போ விவசாயி மாதிரி திங்க் பண்ணணும். நம்ம எங்கே போகிறேன், நான் ஆரம்பிச்சிட்டேன் கிறிஸ்தவ வாழ்க்கை, எப்படி வாழ போகிறேன். இதான் இங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம், அங்கே போய் அவர்கிட்ட கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம், இங்கே போய் கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம், அவர்கிட்ட போனால் இப்படி பண்ணுவார், இவர்கிட்ட போனால் இந்த இதை ஓட்டிடுவார், அவர்கிட்ட போனால் இதை சரி பண்ணுவார். இப்படி யோசிக்கிற விசுவாசி ரொம்ப அது குறுக்கு புத்தி. அது சரி கிடையாது. அது எங்கேயும் போக போகிறதில்ல, எதையும் அடைய போகிறதில்ல. விசுவாசியான பிறகு எப்படி யோசிக்கணும்? இப்போது ஒரு விவசாயி மாதிரி யோசிக்கணும். நான் எங்கே போக விரும்புகிறேன், கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் அடைய விரும்புகிறேன், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற வாழ்க்கை என்ன, அவருடைய சித்தம் என்ன, நான் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அவர்களுக்காக கர்த்தர் வச்சிருந்த சித்தம். அங்கே போய் அவர்கள் சேரணும், பாலையும் தேனையும் சாப்பிட்ணும், கட்டாத வீடு, வெட்டாத கிணறு, தடாத தோட்டம், இதெல்லாம் அடையணும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்போ எனக்காக கர்த்தருடைய சித்தம் என்ன? என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் என்று எல்லாத்துலேயும் கர்த்தருடைய சித்தம் என்ன? அதை நான் மனசில் வைக்கணும் பாருங்கள். அதை நான் எப்படி அடைய போகிறேன், அந்த வாழ்க்கை பயணத்தில் எப்படி அந்த நிலைக்கு நான் செல்ல போகிறேன், அதுக்காக நான் இப்போ என்ன செய்கிறேன்? அதுக்காக வசனங்களை எடுத்து உள்ளே வைக்கிறேன்னா, அதுக்காக வசனத்தை எடுத்து என் வாயில் வைத்து அதை அறிக்கை செய்து என் இருதயத்துக்குள்ளே இறக்கிறேன்னா, எப்படி விதைக்கிறேன்னா, விதையை விதைச்சா தானே விளைச்சல் வரும். 4 வருஷத்தில் எங்கே இருக்க போகிறேன், 3 வருஷத்தில் எங்கே இருக்க போகிறேன், 2 வருஷத்தில், 1 வருஷத்தில் எங்கே இருக்க போகிறேன், என் வாழ்க்கை 10 வருஷம் பொறுத்து எப்படி இருக்க போகிறது, அதற்கான விதைகளை, ஏற்பாடுகளை இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, அதுக்காக என் இருதயத்தை பண்படுத்துகிறேன்னா, என்னுடைய வாயை சரிப்படுத்துகிறேன்னா, என்னுடைய எண்ணங்களை சீர்படுத்துகிறேன்னா, அந்த கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த லக்கை நான் அடையும்படியாக நான் எல்லாத்தையும் வாயையும் என் இருதயத்தையும் மனதையும் சரிப்படுத்தி செலுத்தி கொண்டிருக்கிறேன்னா, அந்த லக்கை அடையும்படியாக பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்றாரு, ஓட்ட பந்தயம் மாதிரி ஒப்பிடுறாரு. இதை இந்த பந்தயத்தில் இருக்கிறேன், ஜெயிக்கிறதுக்காக ஓடுறேன்றாரு, இதை கண்டிப்பாக ஓடி முடிப்பேன்றாரு. வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. அதை அடையணும். கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற லக்கை நான் அடையணும். கர்த்தருடைய சித்தம் என்ன, அதை நான் அடையணும். அந்த கானான் தேசத்தை அடையணும். அந்த பாலும் தேனும் ஓடுற அந்த வாழ்க்கையை நான்
அடையணும். என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, நேரம் சும்மா மற்றவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறதா இருக்கக்கூடாது, வீணாக இருக்கக்கூடாது, பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும், அதில் ப்ராஃபிட் இருக்க வேண்டும். உட்காந்து கால்குலேட் பண்ணால் 30 வருஷம் ஆயிடுச்சு, உட்காந்து வரவு செலவு கணக்கு பார்க்குறேன் நான். அப்போ ஹலோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறது உண்டு. எங்கே ஆரம்பித்தேன், 30 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தேன், எவ்வளோ பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது வாழ்க்கை, கணக்கு பார்க்குறேன். ஏன்னா சிலதெல்லாம் சரி பண்ணணும், சிலதெல்லாம் ரைட் பண்ணணும், சில தப்பாக இருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். உதவுது. அது லாபமாக இருக்குதா, லாபம் அடைகிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். விசுவாசம் என்கிறது ஒரு பயணம், விசுவாச பயணம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாச பயணம் ஆரம்பிச்சாச்சு. அப்போ இதில் இந்த மாதிரி திங்க் பண்ணணும். சும்மா இன்றைக்கி ஒரு அற்புதம், நாளைக்கு ஏதாவதுனா ஒரு அற்புதம் வாங்கிக்கலாம், போய் யாராவது ஜெபம் பண்ணால் எனக்கு எதாவது நடக்கும், அப்படி யோசிக்கிறது இல்லை. விசுவாசம் என்கிறது தொடர்ந்து வெற்றி, வாழ்வு, ஜெயம், முன்னேற்றம், எல்லா பிரச்சனைகளும் மேற்கொள்வது, இன்னும் வரக்கூடிய சவால்கள் எல்லாம் சமாளிப்பது. அது எப்படி அப்படின்றத பற்றி யோசித்து அதற்கான விதைகளை உள்ளத்திலே விதைத்து இருதயத்தை பண்படுத்தி மனதை சீர்படுத்தி வெற்றிக்காக எல்லாத்தையும் சரிப்படுத்துவது, அதுதான் விசுவாச வாழ்க்கை. சென்னை அப்போஸ்தல ஐக்கிய சபையின் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நாள் டிசம்பர் 25, நேரம் காலை 6 மணி. இடம் இயேசு அழைக்கிறார் வளாகம், வானகரம், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Pambele Yesu anazuziwa anagona tulo inalituntawi opsa Pambele Yesu anazuziwa anagona tulo inalituntawi opsa Inzakarantawi okoma Pambele Yesu azaweranso kuzatenga ache Inzakarantawi okoma Pambele Yesu azaweranso kuzatenga ache Inzakarantawi okoma Tawi Inzakarantawi okoma Inzakarantawi okoma. One more. Tawi Inzakarantawi